Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasiga and Priya. ஸோ இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது த பேரடைஸ் மூவியோட கிளிம்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த பேரடைஸ் ரா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு கிளிம்ஸ்னாலே வந்துட்டு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மூவியோட ஒரு ஒன் லைன் ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் த கிளிம்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம நானியோட மூவி இப்போ தான் வந்து ஒரு ஹிட் 3 வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டீசரை. ஸோ அதை நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணோம். தட் வாஸ் லைக் மோர் லைக் ரொம்ப டெரிஃபிக்கான ரொம்ப ரகடான ஒரு டீசராக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் செக் அவுட் இந்த டீசர் எப்படி இருக்குது, சார் இந்த கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், நானே எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் கூட. யூஸ்வலாக வந்து அவரோட மூவி என்ன தெலுங்கு லாங்குவேஜில் வந்தாலும் கண்டிப்பாக அது தமிழில் வந்துட்டு வந்துடும். ஸோ கரெக்ட். ஸோ அந்தளவுக்கு லைக் இங்கே நானிக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இந்த கிளிம்ஸ் ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு இன்னொரு சேனல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலுக்கு எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி அப்படியே அதில் வந்துட்டு போட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, ஸோ வாங்க நம்ம செக் அவுட் பண்ணலாம் எப்படி இந்த கிளிம்ஸ் இருக்குன்னு. தென் வில் டாக் அபவுட் இட் மோர். யா, சரித்திரத்தில் எல்லாரும் கிளி புறாவை பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில் பிறந்த காக்காவை பற்றி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. இது வயிறெறிஞ்ச காக்கைங்க கதை, காலங்காலமாக நடப்பொணமாக வாழ்கிறவங்க கதை. தாயோட மார்ல பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. ஒரு புரட்சியாள வந்து மொத்த இனத்துக்கே தைரியத்தை கொடுத்தான். சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒன்று சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. என் மவன் தலைவனான கதை கொய்யா. ஸோ கைஸ், இந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 1 minute 46 seconds ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் நீங்கள் சொன்ன மாதிரி ரோஹிணி மேமோட வாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அவரை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணுற கடைசியில் அந்த ஒரு மாதிரி பேட் வேர்ட் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அவருக்குன்னே தூக்கி கொடுத்து எழுதியிருக்காங்க. உனக்கு நானி ஒரு இன்ட்ரோ சீனும் செம்மையாக இருந்தது. அப்படியே அந்த தீயில அப்படியே அப்புறம் நேச்சுரல் ஸ்டார் அப்படிங்கிற ரொம்ப அப்படியே நுழையிறாரு. அவரோட ஹேர் ஸ்டைல் வேற செம்மையா இருந்துச்சுல்ல. கரெக்ட். அவரோட ட்ரௌசர்ல பார்த்தா ஹீரோட போட்டிருப்பாங்க. இதான் சூப்பர். ஆக்சுவலி இது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து சூப்பர், நல்லாவே இருந்துச்சு. அனிருத் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த வாய்ஸ் ஓவர் கைண்ட் ஆஃப் ஒன் மோர் திங், தசரா மூவியோட டைரக்டர் தான் இதுக்கும் இந்த கீர்த்தி சுரேஷன் வச்சுருந்தாங்க தசரா. ஸோ அந்த டேரக்டர் தான் வந்து இந்த மூவிக்குமே வந்து டேரக்டர். ஸோ அந்த மூவிலையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும், லைக் ஜாதி ஓரியன்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த மூவிலையும் வந்து சொல்ல வராங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி கழுகு அதோட இனத்தில் தான் காக்கா வரும். மேபி அந்த மாதிரி இனம் தான், பட் ஆனால் அவங்கள ஏன் வந்துட்டு முன்னேறல, பட் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த இனம் முன்னேறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹீரோயிசமான அப்படியே இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ட்ராமட்டிக்காக செம்மையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த ஓவரால் அந்த சினிமோட்டோகிராஃபியே சூப்பர். லைக் அந்த கேமரா அந்த ஒரு தீ பத்தடிக்கும்போது அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரீட் காட்டுறாங்க இல்லையா, அது அப்படியே ரொம்ப பார்த்தா நம்ம கிராஃபிக்ஸ் தெரியுது. பட் ஆனால் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா
ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இந்தியா ஆர்ச் மாதிரி ஒன்று காட்டுறாங்க லாஸ்ட் சீனில், அது அப்படியே நின்று அந்த ஓவர்வியூ காட்டுறதும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வி லைக் இட் ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ நானே வந்துட்டு நிறையா மூவிஸ் எல்லாம் நல்லா சூஸ் பண்ணி பிக் பண்ணுறாரு நான் உடைய. எந்த மூவியுமே இப்போ ஹிட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி ஹீரோவாக ஒரு மாறிட்டார் ஆக்சுவலாக தெலுங்கு சினிமாவில். அட் த சேம் டைம் ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் ஆல்சோ நம்ம ஒரு மூவி ஒன்று பார்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எங்களுக்கும் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. தட்ஸ் ரீசன் வி ஆல்வேஸ் லவ் நானி மூவி. எப். ஸோ கைஸ், இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் நம்ம சந்திப்போம். பை பை, see you, take care.